பாடகி ஜானகி இறந்து போனதுக்கு பிறகு, அவங்க அறையில இருந்த ஒரு ரேடியோல அவங்க குரல் கேட்கிற மாதிரி அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்க ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமால மட்டும் இல்லாம பல மொழி திரைப்படங்கள்ல ஒரு பிரபலமான பாடகியா வலம் வந்த ஜானகி அம்மா கடந்த வாரம் காலமாயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கை முறைய பத்தியும், அவங்க வாழ்க்கையில நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள பத்தியும் ஒரு நாள் பார்த்து வந்துட்டு இருக்கோம். இந்த மாரி சூழ்நிலையில ஜானகி அம்மாவ பொறுத்தவரைக்கும் பழச என்னைக்குமே மறக்காதவங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போயிடுச்சுன்னா, அத பாதுகாத்து வைக்கிறதோ, இல்ல நாஸ்டாலஜிக்கா சில விஷயங்கள் நடக்கும்போது, அத நினைவுகள சேகரிச்சு வைக்கிறதும் தான் அவங்களோட வழக்கமாவும் இருந்திருக்கு. இந்த மாரி சூழ்நிலையில, இப்ப அவங்க இறந்து போனதுக்கு பிறகு, அவங்க மைசூர்ல தங்கியிருந்த அந்த அறையில, அவங்க பயன்படுத்தின எக்கச்சக்கமான பொருட்கள அவங்க பேத்தியும், அவங்களோட மருமகளும் பாதுகாத்து, அத ஜானகி அம்மா நினைவா பாதுகாக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். அப்படிதான் ஜானகி அம்மா பயன்படுத்தின அந்த அறையில, அவங்க ரொம்ப நாட்களா யூஸ் பண்ண ஒரு ரேடியோ ஒண்ணு இருந்திருக்கு. ரேடியோ அப்படின்னா, இப்ப இருக்க காலகட்டத்தில யூஎஸ்பி பென் டிரைவ், டிஜிட்டல் மீடியா இது மாரி பல விஷயங்கள்ல நம்ம பாட்டு கேட்க முடியும். YouTubeல பாட்டு கேட்க முடியும். ஆனா, ஜானகி அம்மா என்னைக்குமே பழச மறக்காதவங்க அப்படிங்கிற காரணத்துக்காக, இவங்க பாடுன பல பாடல்கள், குறிப்பா 80ஸ், 90ஸ் காலகட்டத்தில வெளிவந்த பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் எல்லாமே, அந்த காலகட்டத்தில வெளில வந்தப்ப, அது எல்லாமே டேப் ரெக்கார்டர் கேசெட்ல வெளிவந்த பாடல்கள் தான். அந்த ஒரு காரணத்தாலோ என்னவோ தெரியல, அவங்க பாடல்கள் எல்லாமே டேப் ரெக்கார்டர் கேசெட்டா இன்னமும் அவங்க வீட்ல அந்த அறையில அவங்க பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. சில நேரங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த டேப் ரெக்கார்டர் கேசெட்ல அந்த ரேடியோல அவங்க பாடல ஒலிக்க விட்டு கேட்டு, அவங்களோட தனிமைய போக்கிப்பாங்களாம். தன் மகன் இறந்து போனதுக்கு பிறகு கூட, மகனுக்காக பல தாலாட்டு பாடி இவங்க பாடியிருக்காங்கல்ல, அந்த பாட்ட கூட அந்த ரேடியோல போட்டு கேட்கறது தான் அவங்களோட வழக்கமாவும் இருந்திருக்கு. இப்ப அவங்க இறந்து போனதுக்கு பிறகு, அவங்க அறையில இருந்த ஒரு ஒரு விஷயங்களையும், பொருட்களையும் அவங்க பொக்கிஷமா பாதுகாக்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுல குறிப்பா, அவங்க ரேடியோல பயன்படுத்தின அந்த கேசெட் இருக்கு இல்லையா? அந்த கேசெட்ட திரும்பி பத்திரப்படுத்தி வைக்கணும். அத டிஜிட்டலைஸா மாத்துறாங்க, மாத்தல 2வது விஷயம். இருந்தாலும், தன்னோட பொருட்கள் எல்லாத்தையுமே பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிறதுல அவங்க உறுதியா இருப்பாங்க. அதே விஷயத்த இப்ப அவங்க இறந்து போனதுக்கு பிறகு, அவங்களோட மருமகளும், பேத்தியும் ஜானகி அம்மா அவங்க ரூம்ல பயன்படுத்தின எல்லா பொருட்களும் சேர்த்து, அவங்க பயன்படுத்தின அவங்களோட ஃபேவரட்டா இருக்கக்கூடிய அந்த ரேடியோவையும் பத்திரப்படுத்தி, அதுல பாடல்கள ஒலிக்க வைக்க செய்யணும். அது ரிப்பேர் ஆயிட்டா கூட அத மறுபடியும் சரி செய்து, ஜானகி அம்மா ஃபோட்டோ பக்கத்துல இந்த ரேடியோ வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கமாவும் இருக்கு. இத பார்த்த உறவினர்கள், ஜானகி அம்மா இறந்து போனாலும் அவங்களோட குரல் அந்த ரேடியோ மூலியமா ரெட்ரோ முறையில, நாஸ்டாலஜிக் முறையில வீட்ல ஒலிக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி, அவங்க மருமகளுக்கும், பேத்திக்கும் அவங்க பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.